ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். இது உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கலாம், இல்லை மாடி தோட்டத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னாக்க, நிறைய பேர் நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, இப்போ முள் குத்திருச்சு அப்படின்னா, முள் நம்ம காலில் குத்துச்சுன்னா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? நான் போய் முள்ளில் குத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். முள் என்னை குத்திருச்சு அப்படின்னு சொல்லுவோம். கல் இடித்தா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கல் என்னை இடிச்சிருச்சு அப்படி சொல்லுவோமே தவிர, ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன், அவங்களுக்கு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம அவங்க மேலே தான் பழி போடுவோம். இதுவே நம்ம சமூகத்தில் நம்ம பிறந்ததிலிருந்து நம்மளை வளர்த்த விதம், இதுதான் இந்த சமூக கட்டமைப்போடு இருக்குது. ஆனால் நம்ம வளர்ந்து பெரியவங்களாகி படித்து மெச்சூர்ட் ஆகும்போது, கல்லில் நான் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல பழகணும். சரிங்களா? முள்ளை அது கடந்ததை பார்க்கல, நான் குத்திக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? நிறைய விஷயங்களை நம்ம தவறாகவே பயன்படுத்திச்சு அதையே சரியாக நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் இந்த வாழ்க்கை முறையில். நான் என்னுடைய குழந்தைகள்கிட்ட பாடம் நடத்தும்போது அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவோம். நம்ம நாற்றம் அப்படின்னு சொல்லி எதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒரு விதமான பேட் ஸ்மெல்லை தானே நம்ம நாற்றம்னு சொல்லுவோம். ஆனால் தமிழ் இலக்கியங்கள் நாற்றம்னா என்ன சொல்லுது தெரியுங்களா? நறுமணம், நல்ல ஒரு மணமிக்க ஒரு பொருள் தான் நாற்றம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன? கெட்ட வாடை அடிக்குது அப்படின்னா அதுக்கு என்ன நம்ம சொல்லணும்னா துர்நாற்றம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாற்றம் என்றால் நல்ல மனம், துர்நாற்றம்னு தான் கெட்ட மனம்ங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் தானே. நம்ம சில விஷயங்களை யோசிக்காததுனாலேயே நமக்கு அப்படியே, அதாவதுங்க, எதையும் நம்ம யோசிக்கிறது இல்லைங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், கடவுள் கொடுத்த அந்த பாக்ஸு, அது சூப்பரான ஒரு கம்ப்யூட்டர், அதை நீ என்ன பண்ண மாட்டேங்கிற, ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறீங்களா, பத்திரமா வச்சுருக்கீங்க, தூசி தட்டி எல்லோரும் எடுத்து பயன்படுத்துங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். உனக்கு எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் மேலே, லேப்டாப் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இருக்குது. ஆனால் கடவுள் அதை விட பெஸ்ட்டான ஒரு லேப்டாப் உனக்கு கொடுத்துருக்காரு, உன் மண்டக்குள்ளே இருக்குது, அதை எடுத்து தூசி தட்டி பயன்படுத்தினேன்னா நீ பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு அடிக்கடி சும்மா ஜோக்காக சொல்கிறது வழக்கம். அது மாதிரி தாங்க நம்ம நிறைய சிந்திக்கணும், நிறைய யோசிக்கணும். பல விஷயங்களை நேராக நம்ம கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சோம் அப்படின்னா, நீங்கள் மாறுங்கன்னு மற்றவங்கள சொல்கிறதோட நம்ம மாறிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்கலாம். எதுக்காக மாடி தோட்டத்தில் நின்றுட்டு இதையெல்லாம் பேசுகிறா அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. காரணம் இருக்குதுங்க. சாதாரணமாக நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாரையும் பார்த்தாக்க, ஏதோ ஒரு, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 90% 99% பெண்களுக்கு புகுந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த ஒரு தன்னுடைய குடும்பங்கிற அந்த ஒரு எண்ணம் வராமல், நம்ம என்ன ஒரு நடந்தாலும் அது நம்ம அம்மாக்கிட்டேயும் நடக்கும், நம்ம அக்காக்கிட்டேயும் அண்ணங்கக்கிட்டேயும் கூட நமக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும் வாழ்க்கையில். ஆனால் அந்த புகுந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பூதாகரமாக யோசித்து அவங்கள நம்ம வில்லனாகவும் வில்லியாகவும் பார்க்குற ஒரு மனநிலையில் பெண்கள் இருக்கோம். சில ஆண்களும் அப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறத நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நம்ம எப்போவுமே நம்மக்கிட்ட என்ன குறை, நம்ம எப்படி நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தோடு நம்ம வாழ பழகிட்டு, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளோடே நம்ம மற்றவங்களை அணுகணும் அப்படின்னா, எல்லாரும் என்னோடய உறவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க பழகிட்டோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப் நல்லா இருக்குது, நம்ம ஹஸ்பண்ட் நல்லா வச்சுருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்களும் ஒரு காரணம் அப்படிங்கிற அந்த மனநிலை நமக்கு வரும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லி நினைக்கிறேன். அது மாதிரி தான் குடும்பம் இது எடுத்துக்கலாமா? அது மாதிரி யூடியூபர்ஸ், சில நேரங்களில் சில யூடியூபர்ஸ், முன்னாடி உள்ளவங்க அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நான் பார்க்கல. இப்போ நியூவாக இருக்கக்கூடிய சில யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தான் வளரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற சேனலில் பார்த்துட்டு அதில் உள்ள குறைகளை கூறி தன்னுடைய குறைகளை குறை இல்லை, நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டு, அவங்கக்கிட்ட என்னென்ன மாதிரியான குறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி அதன் மூலம் தன்னை நிலைநிறுத்தி மேலே போகணும்னு ஆசைப்படுறாங்க.
ஸோ எல்லாருக்கும் சொல்கிறது, ஒரே ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு குடும்பம் அப்படிங்கிற மனநிலையே கொண்டு வாங்க. நீங்களும் வளரணும், நாங்களும் வளரணும், எல்லாரும் வளரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் முடிஞ்சால் கை தூக்கி விடுங்க. அது என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளை மேலே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். நான் என்னோடய குழந்தைகிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நீ பெரிய அறிவாளியாக இருக்கிற, மற்றவங்களுக்கு அதில் கொஞ்சம் குறைவு இருக்குது அப்படின்னா நீ அவங்களுக்கு சொல்லி கொடுத்தன்னா உன்னுடைய டைம் வேஸ்ட் ஆகி நீ குறைஞ்சிட மாட்ட மார்க்கு, நீ அதை விட அதிகமாக வருவ. அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. கடவுள் நம்ம செய்கிற அதாவது மனுஷங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சோம்னா அது கடவுளுக்கு செஞ்ச மாதிரி. அப்படித்தான் எல்லா மதங்களும் நமக்கு சொல்லித்தருது. உன்னுடைய சத்துருவை கூட நேசி, உன்னுடைய பகைவரை கூட நேசி அப்படின்னு தான் எல்லா மதங்களும் சொல்லுது. அதை தானங்க நம்ம ஃபாலோ பண்ணணும். சரி, மாடி தோட்டத்திலேயே இதை பேசுகிறேன்னு தானே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல், அது என்னுடைய கேரக்டருன்னு வச்சுக்கோங்களேன். யார் என்ன சொன்னாலும் எதையும் கண்டுக்க மாட்டேன். பிடிச்சா நல்லா இருக்க, பிடிக்கலையா நான் என்னுடைய தனி வழியில் போய்கிட்டே இருப்பேன். என்னுடைய குழந்தைகளுக்கு அடிக்கடி சொல்கிறது, யார் வேணாலும் உன்னை என்ன வேணாலும் சொல்லட்டும், உனக்குன்னு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு பாதை வச்சுக்கோ, அந்த பாதையில் இடையில நிறைய வரும், எதையும் கண்டுக்காத உன்னுடைய பாதையில் நீ போய்கிட்டே இரு அப்படின்னு நான் சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், யார் என்ன சொன்னாலும் அது அவர்களுடைய வார்த்தை, அதுக்கு அவர்கள் மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும், நம்ம அதுக்காக கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி தாங்க இவ்வளோ விரைவாக நான் இவ்வளோ உறவுகள், நீங்கள் நினைக்கலாம் என்ன பெரிய மில்லியன்லையா உறவுகளை வச்சுருக்கேன், 20,000 பேர் தானே உன் சேனலு, அப்படி நீ பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கலாம். இருக்குதுங்க, கண்டிப்பாக இருக்குது. 20,000 பேர் என்கிட்ட இருக்கிறது குறைந்த ஆட்களாக இருக்கலாம், உங்ககிட்ட இருக்கிறது மில்லியன்லேயும் லேக்ஸ்லேயும் இருக்கலாம். ஆனால் எத்தனை பேருக்கு இவ்வளோ அதிகமான பேர் விதைகளையும் கட்டிங்ஸையும் நர்சரியில் காசு போட்டு வாங்கி ஃப்ரீயாக கொடுப்பாங்க சொல்லுங்கள். அந்த உறவுகள் கிடைக்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கேன்னா நான் கொடுக்குறேங்க. அதுக்காக அவங்களுக்கு கொடுத்தேனா அப்படின்னா அவங்களுக்காக நான் எதுவுமே செய்யலைங்க, யாருக்காகவும் நான் எதுவுமே செய்யலை. அப்படி வரிசையாக லிஸ்ட்டு சொல்லலாமான்னு நினைக்கிறேன். சொன்னோன்னா யாரையாவது விட்டுட்டேன்னா அது தப்பாக போயிடும். எனக்கு கொடுத்த உறவுகள் விரல் விட்டு எண்ண முடியாதுங்க, நிறைய பேர். ஆனால் ஒருத்தருக்கு கூட நான் செஞ்சதில்லை, நான் மற்றவங்களுக்கு செய்கிறேன். நேற்று கூட கணேஷ் ராஜா பிரதர் போடும்போது சொல்லியிருந்தாங்க, அவங்க தான் நமக்கு கொடுத்தாங்க எகிப்துக்கீரை. நம்ம 5 சீடு தான் இலவச சீடு கொடுக்குறதா இருந்தோம். பிரதர் அனுப்புனனால மட்டும்தான் என்னால் எகிப்துக்கீரை உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது. அவங்க தான் நிறைய அனுப்பி தந்திருக்காங்க, இன்னுமே இருக்குது. நான் கொடுக்குற வரைக்கும் என்னுடைய அருகாமையில் உள்ள தோழமைகளுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தேன். இன்றைக்கி உங்களால் தான் இவ்வளோ பேர், தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேங்க. நம்மளுடைய விதைகள் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்க போயிருக்குங்க. சரிங்களா? கர்நாடகா போயிருக்கு, சிலோன் போயிருக்குது, கேரளா போயிருக்குது, உத்தரகாண்ட் போயிருக்குது, வேறங்க எல்லாம் பரவலாக எல்லா இடங்களுக்கும் நம்மளுடைய விதைகளும் ப்ராடக்ட்டும் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க, நம்ம கொடுக்குறோம். இப்போ நான் அதில் ரொம்ப என்னுடைய பங்கு தான் முழுமையாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. என்னுடைய அந்த 20,000 பேர் இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களால் மட்டும்தான் என்னால் இந்த அளவுக்கு விதையை பரவலாக்கம் செய்ய முடியுதுங்க. இனி வர்ற காலங்களில் யார் வேணாலும் அனுப்பித்தாங்க, நம்ம ஒரு விதை வங்கி அப்படிங்கிற மாதிரி ஒன்று கூட ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி, இந்த வருடம் இல்லைனாலும் அடுத்த வருடமாவது விதை வங்கி ஒன்று ரெடி பண்ணி கேட்குறவங்களுக்கெல்லாம் போட்டு விடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இலவசமாக. சரிங்களா? அது இப்போ உடனே என்னால் சாத்தியப்படாது. அதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க, நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய சிந்தனை, நம்முடைய செயல் எல்லாத்துலேயும் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே நம்ம வச்சுக்குவோம், அதை மட்டுமே விதைப்போம், அது அறுவடையாகி நமக்கு நேர்மறையாகவே வரும். போங்கங்க, பேசுகிறதுக்கு தான் இதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் எவ்வளோ பிரச்சனையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்க, பகவானுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் தான் இருந்ததா, இயேசுவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருந்ததா, இல்லை நம்முடைய இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நபிகள் நாயகத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்ததா அப்படின்னு கேட்டால், அவர்களே இந்த உலகத்தில் வாழும் பொழுது பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்து இன்றைக்கி தெய்வங்களாக நம் கண்முன்னே நிற்கிறாங்க. ஸோ பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. அந்த பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தோடு நீங்கள் கடந்து போக பழகிக்கோங்க. இன்றைக்கி நான் கொடுக்குறேன், அது எனக்கு திரும்ப கிடைக்குது. இதே போல் நீங்களும் வாங்குகிறவங்க மனதில் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல், அவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க, அவங்க
தருவாங்க தரமாட்டாங்க, அவங்க மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க, எதையுமே யோசிக்காதீங்க. நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் நல்லதை விதைச்சிட்டே போங்கங்க. அது நல்லதாகவே இந்த சமூகத்தில் எல்லா பக்கமும் விதைத்து கொண்டே இருக்கும், அதுவும் நடக்கும். சரிங்களா? அதனால் விதை பகிர்றவங்க பகிர்ந்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நான் இன்றைக்கி வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு 150 பேருக்கு குறைஞ்சபட்சம் 1000 ரூபா 2000 ரூபா வரும். 150 பேருக்கு பகிர்ந்தாவே நான் விதைகளோட ரேட்டை சொல்லலை, போஸ்டல் சார்ஜ் அந்த கவரு லவுட்டுலஸுக்கெல்லாம் சேர்த்து சொல்கிறேன். அப்படிங்கிறப்ப ஏப்பா இவ்வளோ ரூபா செலவு பண்ண என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி எப்படி கட்டுப்படியாகுது? கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காங்க. அந்த ஆசீர்வாதத்தில் இப்படி செய்கிறனால நம்ம எந்த விதத்தில் குறைஞ்சிட மாட்டோம். இது ஒரு பணி, சேவை. இப்போ கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு, காது கேட்காத குழந்தைகளுக்கு, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் நான் பணி புரிஞ்சிருக்கேன். அந்த பணியில் கிடைத்த அந்த ஒரு சேவையில் கிடைத்த பலன் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றுறது. அவ்வளோதான். அதே போல் இதையும் ஒரு சேவையாக தான், மாடித்தோட்ட விதைகளை பரவலாக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு காசு வாங்காததுக்கு காரணம் இதை ஒரு சேவை, சமூக சேவையாகவும் விவசாயத்துக்கு செய்யக்கூடிய சேவையாகவும் நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் இதை ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அதனால் என்னை கடவுள் அப்படிலாம் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுக்கிட்டே போவேன். இதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் என்கிட்ட இல்லை. அதே மாதிரி நீங்களும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீங்க. விதையை பரவலாக்கம் செய்யுங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ, ஒருத்தருக்கோ 2 பேர் கேட்கலைனாலும் கொடுங்கங்க, அதை பற்றி சொல்லுங்கங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் இன்றைக்கி கூட நான் கொடுத்து விடும்போது அவங்களுக்கெல்லாம் தெரியாத காயாக கொடுத்து விடுவேன். அதை பார்த்தோன்னே அவங்க நாளைக்கு நம்மளை கூப்பிட்டு கேட்பாங்க, மிஸ் நீங்கள் கொடுத்தீங்களா, அது என்ன கீரை அப்படின்னு. அப்போ அதை பற்றி ஒரு விஷயத்தை அவங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தோழமைகளுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுவாங்க. அப்போ அடுத்து 2வது என்ன பண்ணுவாங்க, எனக்கு இது எதாவது தர முடியுமா, கட்டிங்ஸோ சீடோ அப்படி கேட்பாங்க. இப்படி நானாக தாங்க வெளியே போய் எல்லாத்துக்கும் கொடுப்பேன். நம்மளை பார்த்த ஆரம்ப நாட்களில் லூஸ் மாதிரி தோணும். பரவாயில்ல, விவசாயத்தின் மீது லூஸுன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா நான் ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பணிபுரியும் பொழுதும் அந்த வேலையிலும் கூட லூஸாக தான் இருந்தேன். அப்படி என்ன சொல்கிறது, என்னையவே அர்ப்பணித்து சொல்லப்போனால் திருமணமே பண்ண மாட்டேன்னு அதில் வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு எந்த வேலை செஞ்சாலும் முழுமையாக என்ன அப்படியே அர்ப்பணித்து கொடுத்துருவேங்க. அப்படி நம்ம செஞ்சோன்னா கடவுள் நம்மளை எல்லா விதத்திலும் கட்டாயம் நல்லா வச்சுருப்பார். நீங்களும் அதுபோல் இருக்க பழகுங்க. சரிங்களா? எந்த ஒரு எதிர்மறையான சிந்தனைகளும் வேண்டாம். அந்த சிந்தனைகள் ஒருத்தங்க நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் பண்ணாங்க நமக்கு தோணுச்சுன்னா அதை பற்றி நினைக்காமல் இருக்கிறதுக்கு வேறு என்ன வேலையில் நம்ம ஈடுபடலான்னு சொல்லி நீங்கள் உங்களை யோசிங்க. அப்புறம் அந்த எதிர்மறை நம்மளை விட்டு போய்விடும். நம்ம நேர்மறையாக மட்டுமே யோசிச்சுட்ருப்போம். ஒருத்தங்க கெடுதல் செஞ்சால் கூட என்ன காரணமோ தெரியல, சரி தெரிஞ்சு செஞ்சுருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால இப்படி பேசிட்டாங்க, இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய எண்ணத்தை வச்சுட்டா நம்மளுடைய உடல், மனம், நம்மளுடைய குடும்பம் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குங்க, ஆசீர்வாதமாகவே இருக்குங்க. சரியா? அதனால் இந்த மாடி தோட்டத்தில் நம்ம இந்த விதையை பரவலாக்கம் செய்வதை கூட ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு எல்லாரும் செய்வோம். நான் எப்படி எனக்கு நான் கொடுக்குறேனோ அது மாதிரி எனக்கு திருப்பி வருதோ அதே போல் நீங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. நான் மனதார நற்சிந்தனைகளோடு நீங்கள் இதை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய தோட்டமும் இதே மாதிரி நிரம்பி வழியும், இதே மாதிரி நிறைய இலவசங்களை பெறுவீங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரை அதிகமாக பெறுறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம யூடியூப்னால் பணம் சம்பாதிப்பது பெரிய விஷயம் கிடையாது. நானுமே இது வரைக்கும் யூடியூப்பில் ஒரு பைசா கூட சம்பாத்தியம் பண்ணலைங்க. சரிங்களா? 20,000 பேர் வந்தாலும் எனக்கு அதுலேருந்து வருமானம்லாம் நான் வாங்கலை. ஆனால் கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. நான் ஒரு நல்ல பணியில் இருக்கிறேன். ஸோ அதுதான் முக்கியம். நமக்கு எத்தனை உறவுகள், கண்ணுக்கே பார்க்காத உறவுகள் நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறதும் நமக்காக இவ்வளோ செலவு பண்ணி அனுப்பி தராங்க பாருங்களேன். என் தோட்டத்தில் இல்லாததான் தோட்டத்தில் வச்சு அழகு பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க பாருங்களேன். அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுட்டு அதுபோல் நீங்களும் மாறணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையுமே கேட்டுக்கிட்டு உங்களுடைய இந்த மாதிரி எல்லோரும் மாறிட்டாங்க அப்படின்னா நம்ம சமூகம், நம்மளுடைய தமிழ்நாடு, நம்மளுடைய இந்தியாலாம் ஒரே குடும்பமாக மாறும் இல்லையா? அதுக்கு இந்த மாடித்தோட்டம் ஒரு பாலமாக அமையும் இல்லையா? இதே மாதிரி நீங்களும் மாறுவீங்கிற நம்பிக்கையோட எல்லாருமே மனுஷங்களை சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக போராடுங்க. இயற்கையை நேசிங்க. இயற்கை நம்மளை என்றைக்குமே, இயற்கை அன்னை நம்மளை என்றைக்குமே கைவிட மாட்டா. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லைனாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். நான் என்ன எப்படி சொல்லணும், எப்படி மாற்றிக்கணுமோ மாற்றிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பபாய். See you all.